அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரசீதாஸ் ஹாபீஸ். இன்றைக்கி அம்மா வீட்லேருந்து ஒரு ஈவினிங் விலாக் தாங்க பார்க்க போகிறீங்க. அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஊரில் நல்ல மழை பெஞ்சிச்சுங்க. கத்தார்லேருந்து வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட் டைமாக இன்றைக்கி தான் நல்ல மழை பெய்யுது. இந்த கிளைமேட்டுக்கு வந்து டின்னருக்கு ஏதாவது காரசாரமாக ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூண்டு கார சட்னி செய்யலான்னு இருக்கிறேங்க. வாங்க பூண்டு கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பூண்டு கார சட்னியை செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒர்க்கிங் விமனுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதம் போல் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் வச்சோம் அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு 25லேருந்து ஒரு 30 காஞ்ச மிளகாவை தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை வறுக்கலாம் தேவையில்லை. முதல்ல அரைக்கும் போது தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது கூடவே வந்து கல் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு ஒரு கைப்பிடி போல் பூண்டு வந்து ஒரு 25லேருந்து ஒரு 30 பூண்டு பல் வந்து தோல் உரித்து கழுவி வச்சுருக்கிறேங்க. இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான். 3 இன்க்ரீடியண்ட் தான் இதுக்கு தேவைப்படும். காஞ்ச மிளகா, உப்பு, பூண்டு. இதை மட்டும் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. தக்காளி எல்லாம் சேர்க்காமலேயே நல்லா கலராக வந்திருக்குது பாருங்கள். சட்னி சூப்பராக இருக்குது கலரு. இப்போது இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் அதிக அளவில் எண்ணெயை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. நம்ம அரைச்ச பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க. கார பூண்டு சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பூண்டு கார சட்னியை வந்து இட்லி தோசை கூட சாப்பிட்லாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி பிடிக்காதவங்க கூட இந்த சட்னி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நிறைய இட்லி வச்சு சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.